Hello guys, welcome back. This is part number 3 on module number 18, current electricity. Previously we have solved about two parts, concepts and formula. இதை பற்றின detailed explanations இருக்கும் with diagrams ஓட இருக்கும். Likewise அதில் இருக்கக்கூடிய concepts நம்ம apply பண்ணக்கூடிய book level problems இருக்கு இல்லையா, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Mostly it will come under only single part மட்டும்தான், இதில் ரெண்டு பார்ட் போகிற அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இல்லை. பட் இதில் இருக்கக்கூடிய சில crucial problems இருக்கு இல்லையா, நம்ம தியரி அப்ளை பண்ணுற மாதிரியே சில crucial problems இருக்கும், அதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக சால்வ் பண்ணியிருப்போம். என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box, தேவைப்பட்ட ஃபில் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் us by liking this content, sharing this content, putting comments. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க என்பதை சொல்லிக்கொண்டு வீடியோக்குள் போகலாம். So moving to the first problem, estimate the average drift speed. Drift speed சொன்னா VD இல்லையா, of conduction electron on a copper wire of cross sectional area A ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க and current I ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. Assume that the each copper atom contributes roughly one conduction electron. One electron அப்படிங்கிறது நமக்கு already we know that 1.6 into 10 to the power of minus 19 அப்படிங்கிறது. So one chargeங்கிறது இல்லையா, so அடுத்த பேஸ் பார்ப்போம். The density of copper rho ஓட வேல்யூ 9 into 10 to the power of 3 kg per meter cube and its atomic mass capital M which is equal to 63.5 units. So calculate the first நம்ம drift speed மட்டும் கண்டுபிடிக்க கூடாது, ரெண்டாவது drift speed with thermal speed of copper atom at ordinary temperature, அப்புறம் speed of propagation of electric field along the conductor which causes drift motion. ஸோ இதில் மூணு விதமான விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுக்கு என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ drift speed வேல்யூ ஃபார்முலா என்ன, I which is equal to NAEVD. ஸோ I which is equal to VDன்னு சொல்லும்போது I divided by NEA. ஐயோட வேல்யூ நமக்கு 1.5 அப்படிங்கிறது சம்மில் கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஈயோட வேல்யூ 1 கண்டக்ஷன் எலக்ட்ரான்னு சொன்னாலும் 1.6 into 10 power minus 19. ஏரியாவோட வேல்யூ கிராஸ் செக்ஷன் 10 power minus 7. ஸோ ஹவு டு ஃபைண்ட் திஸ் வேல்யூ ஆஃப் n? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட முதல் ஸ்டெப் n கண்டுபிடிக்க வேண்டியது. ஹவு டு ஃபைண்ட் n? n equal to 6.023 into 10 to the power of 23 divided by 63 into 9 into 10 to the power of 3. டென்சிட்டியோட அவகாட்ரோ நம்பரை மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை மாஸ், மாலிகுலர் வெயிட். ஸோ இதை என்ன பண்ணோம், அட்டாமிக் மாஸை நம்ம என்ன பண்ணோம், டிவைட் பண்ணும்போது 0.9 into 10 to the power of 26 மீட்டர் பவர் மைனஸ் 3. அதை இன்னும் போஷாக எழுதணும்னா 9 into 10 to the power of 25 அப்படின்னு வைக்கலாம். என்ன காரணம்னா ஸ்கொயர் ரூட்டில் எடுக்கிறதுக்கோ இல்லை கட் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் 9 நான் எடுத்திருக்கேன். அப்போ நான் 0.9 எடுக்கக்கூடாதா சார்? தாராளமாக எடுக்கலாம், இது என்னோட கன்வீனியன்ஸ்க்காக நான் இதை டேக் ஓவர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது வியோட வேல்யூ நம்ம யூஸ்வலாக தெர்மல் ஸ்பீட் ஆஃப் காப்பர் ஆட்டம்ஸ் அட் ஆர்டினரி டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா 1/2 mv² equal to 3/2 kBT. இந்த கான்செப்ட்டுங்கிறது எதில் வரும்னா சாப்டர் நம்பர் 13 கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸில் வரும். ஸோ அதன்படி v² equal to 3 kBT by m, v which is equal to RMS velocity அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ equal to 3 kBT divided by m. ஆர்டினரி டெம்பரேச்சருங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய மதிப்பு என்னங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ இதை ரெண்டு வகையாக சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு VRMS இஸ் ஆல்வேஸ் டிபெண்டிங் அப்பான் T and M. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா V is proportional to 1/√m. ஏன்னா √m ஓட வேல்யூ 63, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 63 64ன்னு எடுத்திங்கன்னா கூட 8. ஸோ 1 divided by 8 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.125 அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப் ஆஃப் ஆன்சர். ஓகே, இரண்டாவது ஸ்டெப் என்ன செய்யலாம் அப்படின்னா கேபிடியோட வேல்யூ 1.38 into 10 to the power of minus 23. டெம்பரேச்சரோட வேல்யூ ஆர்டினரின்னு அவங்க சொன்னதுனால 27 + 273, அதாவது 300 கெல்வின் அப்படின்னு போடுவோம். 300 கெல்வின்னு போட்டு டிவைடர் பை இங்கே 64 நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸை நம்ம எடுக்கும்போது வரக்கூடிய வியோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் பர் செகண்ட் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ஒரு காரணமாக தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுக்கான ஃபார்முலா I equal to NEAVD. வீடியை மட்டும் தனியாக வச்சிங்கன்னா இந்த NEA பாட்டமுக்கு போயிடுமா? ஸோ என்னோட வேல்யூ தான் இங்கே நம்ம 9 into 10 to the power of 25 சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈயோட வேல்யூ 1.6, ஏவோட வேல்யூ இங்கே இருக்குது. திஸ் இஸ் யுவர் I. இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1.1 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வேல்யூ வருது. வென் வி ஆர் யூஸிங் ப்ரப்போர்ஷனேட் வித் ரெஸ்பெக்ட் டு மாஸ்ன்னு போடும்போது VRMS அதோட ஆக்சுவல் வால்யூம் டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி, வால்யூம்னு சொல்லிட்டேன் சாரி, வெலாசிட்டி இஸ் லெஸ் தென் தி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம். ஒருவேளை இது 300 கெல்வினில் இருந்துச்சு, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணக்கூடிய வேல்யூ தட் VRMS இஸ் கிரேட்டர் தென் V ட்ரிஃப்ட் வெலாசிட்டியா அல்லது VRMS இஸ் லெஸ் தென் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை நான் பின் பண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் நேரம் வரைக்கும் பார்ப்போம், அதுக்கப்புறம் இல்லைன்னா நானே கூட என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நானே அதை தெரியப்படுத்துகிறேன். அதை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூ கேன் வாட்ச் இட்.
சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு அப்படியே மூவ் ஆகும். இந்த ப்ராப்ளம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் சாப்டர் நம்பர் 13ல் இருக்கக்கூடிய கான்செப்டில் இருக்கக்கூடிய ஆர்எம்எஸ் வெலாசிட்டியும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வருது. அதை இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட நம்ம ஈக்குவேட் பண்ணுற மாதிரி வருது. இப்படிலாம் கேட்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கேட்கலாம். இந்த மாதிரியான வேரியஸ் ஸ்கோப்ஸ் இருக்குங்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், சால்வ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இங்கே நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். சரியா? மூவிங் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். An electric toaster uses nichrome for its heating element. When negligibly small amount of current pass through its resistance at room temperature T which is equal to 27 degree na அப்போ 300 Kelvin is found to be R oda value 75 ohms. When toaster is connected to 230 volt supply, the current settles after few seconds to a steady value of I oda value 2.68 னு மாறுது. ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ நியூ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது R2ங்கிறது ஜென்ரேட் ஆகியிருக்கும். அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? ஸோ வாட் இஸ் த ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சர் ஆஃப் த நைக்ரோல் எலிமெண்ட்? ஸோ இதோட டெம்பரேச்சர் என்னங்கிறது இப்போ ஹீட் கொடுத்தோன்னே அதுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருந்தா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்தா டெல்டா டி கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஸ்டெடி டெம்பரேச்சர் ஆஃப் நைக்ரோல் எலிமெண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவல்லேருந்து எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு த டெம்பரேச்சர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.7 × 10⁻⁴ per degree Celsius. ஸோ தட் இஸ் நத்திங் பட் யுவர் ஆல்ஃபா. இதுலேருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, முதல்ல இந்த T2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அங்கே டெல்டா டி வேணும். ஸோ டெல்டா டி வரக்கூடிய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிபி டெல்டா டியும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல டெல்டா டி வரும். ஸோ இங்கே நம்ம எதை பர்ஃபெக்டாக அட்டன் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி வரும்போது ஆல்ஃபா டி 1 + ஆல்ஃபா டி இன்ட்டு R2 which is equal to R1 × 1 + ஆல்ஃபா இன்ட்டு டி. ஸோ டெல்டா டியில் இருக்கக்கூடிய T2வை கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா இருக்குது, R1 இஸ் ஆல்சோ தேர், ஆனால் R2 இல்லையே. ஸோ இப்போ நமக்கு ரெண்டு அன்னோன்ஸ் இருக்குது. R2ஓட வேல்யூ இல்லை. இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணும்போது we don't have the R2, R1 கொடுத்துருக்கு, ஆல்ஃபா இருக்குது, இதில் இருக்கக்கூடிய T2 வேறு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு அன்னோன் இருக்குது. ஸோ ஹவு டு ஃபைண்ட் திஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் R2 கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. பிகாஸ் R2 which is equal to V2 / I2. எப்போ நம்ம 230 வோல்ட் சப்ளையை ரெடி பண்ணுறோமோ அப்போ வரக்கூடிய கரண்ட் ரேட்டு இதுதான் இல்லையா? அப்போ இந்த வேல்யூ ஆஃப் V2ங்கிறது 230 ஆகும். அந்த 230 கொடுக்கும்போது இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அந்த வேல்யூவான 2.68, இதை நீங்கள் 3ன்னு கூட டைரெக்டாக எடுக்கலாம். எடுக்கும்போது யூ கெட் த வேல்யூ ஆஃப் 86 ohms அப்படிங்கிறது கிடைக்குதா? இப்போ நமக்கு R2ஓட வேல்யூ கிளியர், R1 வேல்யூ ஆல்ரெடி தேர், ஆல்ஃபா இஸ் தேர். இப்போ T2 மட்டும் கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 86 which is equal to 75 × 1 + ஆல்ஃபா டி, 1 + ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டி which is equal to 86 / 75. அதுக்கப்புறம் இந்த 1ங்கிறது இங்கே போகும்போது -1. ஸோ இதை மைனஸ் பண்ணால் 11 / 75. அப்போ ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டி, ஆல்ஃபா வேல்யூ கீழே கொண்டு வரலாமா? தட் இஸ் 1.7 × 10⁻⁴. இது மேலே போச்சுன்னா 10⁻ +4. இதோட டோட்டல் அலிகேஷன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணும்போது வில் கெட் த வேல்யூ ஆஃப் 830 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. சரி, இந்த 830 டிகிரிலேருந்து எப்படி T2 எடுக்கலாம்? டெல்டா டி விச் இஸ் நத்திங் பட் T2 - T1 அல்லவா? T1ஓட வேல்யூ தான் 27 டிகிரி செல்சியஸ் இருக்கேன். அப்போ இதை இங்கேயோட ஆட் பண்ணிங்கன்னா 830 + 27 which is nothing but 857 டிகிரி செல்சியஸ் ப்ராபப்ளி ஈக்குவல் டு 860 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற மாதிரியான வேல்யூ சேஞ்ச் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் தேவை இல்லையா? இது மட்டும் நமக்கு இல்லை கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா முடியாது. என்ன காரணம்னா அடுத்து நமக்கு ரெசிஸ்டரில் இருக்கக்கூடிய அந்த கலர் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்புறம் சீரீஸில் இருக்கக்கூடிய சம்மு, அப்புறம் பேரலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, தென் இஎம்எஃப் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம கிராஸ் ஓவர் பண்ணி வரணும் அப்படிங்கிறதுனால ஸோ பி காஷியஸ். எல்லா ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, ஸ்க்ரீன்ஷாட் போட்டு கொஸ்டினாக தெளிவாக எழுதி வச்சுக்கிறது நல்லது. கொஸ்டின்ஸோட இவ்வளோ தூரம் பெருசாக அவங்க கொடுக்கறதுக்கான காரணமே நீங்கள் படிக்கும்போது ஏதாவது ஒரு கிவன் டேட்டாவை மிஸ் பண்ணுவீங்க. ஸோ அதற்காக தான் அவங்களும் கொடுக்குறாங்க. அதனால் கிவன் டேட்டாவை நீங்கள் கரெக்டாக வாட்ச் அவுட் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? The next one based on resistance based thermometer பற்றின question. So the resistance of a platinum wire of platinum resistance thermometer at the ice point 5 ohms and steam point 5.23 ohms. When it is inserted in a hot bath, the resistance is 5.795 ohms. Calculate the temperature of the bath. So இதை கண்டுபிடிக்கும் போது யூஸ்வலாக தெர்மாமீட்டரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கு நம்ம வேறு ஏதோ ஒரு ஃபார்முலா கொண்டு வருவோம். பட் இங்கே ஆக்சுவலாக என்னென்னா அந்த ரெசிஸ்டன்ஸஸை நம்ம டிஃபர் பண்ணி அதுலேருந்தே நம்ம எடுக்கலாம். ஸோ இதில் ஆர்ஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கக்கூடிய காமன் பாயிண்ட் ஆர்ஓங்கிறது 5, அதுவே ஆர்டிங்கிறது ஸ்டீமு,
அதே நேரத்தில் இங்கே ஹாட் பாத்தில் வைக்கும்போது வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் R1. ஸோ 5.8 மைனஸ் 5 5.2 மைனஸ் 5. நான் இங்கே என்ன பண்ணிட்டேன்னா 5.23 5.2னும் 5.795 5.8ன்னு எடுத்துட்டேன். ஸோ அதை எடுக்கிறது உங்களுக்கு கன்வீனியன்ஸ்க்காக எடுத்திருக்கேன். ஸோ அதை பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 400 டிகிரி செல்சியஸ். ரொம்ப சின்ன ப்ராப்ளமாக இருக்கலாம், பட் இட் இஸ் ரேர். ஏன்னா இந்த கொஸ்டின் இது வரைக்கும் நம்ம கேட்டதில்லை, நாட் ஆஸ்க்ட் இருந்தாலும். பட் நமக்கு என்சிஆர்டி பேஸில் இருக்கக்கூடிய முக்கிய ப்ராப்ளம்ஸில் இருக்கக்கூடிய இதில் இது இருக்கு இல்லையா. ஸோ ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் கேட்டு கொஸ்டினை கேட்டு அதுக்கான ஆன்சர் எடுக்கணும்னா இந்த ஃபார்முலா நீங்களாம் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. இது ரொம்ப ரேர் இல்லையா. டக்குன்னு இதை மறந்துருப்போம். அதுலேருந்து ஒரு சின்ன கொஸ்டினாக தான் இருக்கும், 3 ஸ்டெப் ஆன்சராக இருக்கும். ஏன் இதை நான் சால்வ் பண்ணணுன்னா எம்சிக்யூக்கு தேவையான எல்லா குவாலிட்டிஸும் இந்த கொஸ்டினில் இருக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணியிருக்கேன். மேபி உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க, டக்குன்னு ஒரு ரேர் கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்டு டக்குன்னு போயிடுவாங்க. நமக்கு இந்த ஃபார்முலாவில் எதை மைனஸ் பண்ணோங்கிற ஐடியா இல்லாமல் என்ன பண்ணுவோன்னா நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதற்காக நான் தான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ப்ராப்ளத்தை ஸ்பெசிஃபிக்காக நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஸோ the next question based on series and parallel resistors இருக்குல்லையா, அதை பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ நெட்வொர்க் resistor connected to a 16 volt battery with internal resistance 1 ohms. ஓகே, 1 ohms. ஸோ அதுவும் நமக்கு இருக்குது. இதில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இங்கே இருக்கக்கூடியதாக சொல்கிறாங்க. ஸோ கம்ப்யூட் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் முதல்ல, அப்புறம் அப்டைன் கரண்ட் இன் ஈச் ரெசிஸ்டர் ரெண்டாவது, அப்டைன் வோல்டேஜ் ட்ராப் விஏபியில் பிசிங்கிற ஜங்ஷன் சிடிங்கிற ஜங்ஷன். ஸோ இந்த ஏபிங்கிற ஜங்ஷனோட வோல்டேஜ், அப்புறம் பிக்கும் சிக்கும் இருக்கிற வோல்டேஜ், அப்புறம் சிக்கும் டிக்கும் இருக்கிற வோல்டேஜ் ட்ராப், இது மூணுத்தையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கொஸ்டின்னு பார்த்தா ஏதோ ஒரு கொஸ்டின் தான், இதுக்கான ஆன்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 பேஜ் தாண்டி வந்துக்கிட்டே இருக்கும். பட் பரவாயில்ல, இதை 3 கொஸ்டினாகவே நம்ம பிரிச்சே எடுத்துருவோம். ஸோ அதனால தான் பார்ட் ஏவை நான் இங்கே தனியாகவும் பண்ணியிருக்கேன், பார்ட் பி தனியாக, பார்ட் சி தனியாக. அதுமாதிரி நம்ம சால்வ் பண்ணுவோம், டோன்ட் வரி அபவுட் தட். முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா இது எல்லாத்துக்கும் நம்பர் கொடுப்போமா. திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 2, 3, 4 அண்ட் தென் 5. ஏன் சார் இதுக்கு நான் நம்பர் கொடுக்கல, இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆருங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க, இதுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அதனால் அந்த வேல்யூ ஃபைனலாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹவ் இட் இஸ், முதல்ல 1ம் 2ம் பேரலாக இருக்கா. ஸோ 1/R1 + 1/R2. தவிர இந்த மாதிரி நம்பர் கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன செய்யணும், மைண்ட் மேப்பிங்கில் அதை போட்டு டக்குன்னு போகணும். ஸோ அதன்படி 1/4 1/4 which is equal to 2/4. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 1/2. மேலேருந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது இன்வெர்ஸ் எடுத்திங்கன்னா RP1 = 2 ohms. நெக்ஸ்ட் RP2ங்கிறது R4 1/R5. ஸோ இது பண்ணும்போது 1/12 + 1/6. இது பண்ணிங்கன்னா 3/12ன்னு வரும், விச் இஸ் நத்திங் பட் 1/4. அதை மேலே ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா RP2 = 4. அதுக்கப்புறம் R ஈக்குவலண்ட் கம்ப்ளீட் சர்க்கியூட், RP1ஓட வேல்யூ RP2ஓட வேல்யூ தனியாக இருக்கக்கூடிய இந்த R3ஓட வேல்யூ மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது 2 4 6 6 1 7. இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஆட் பண்ணலை. நம்ம பண்ணியிருக்கிறது எக்ஸ்டர்னலாக கனெக்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸோட ஈக்குவலண்ட்னஸை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸில் நம்ம என்ன பண்ணலை, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இட்ஸ் நாட் கன்சிடர்ட் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். இது பேஸ் பண்ணி அடுத்த ப்ராப்ளம், அடுத்த ஸ்டெப் பி இருக்கு இல்லையா, அதையும் நம்ம எப்படி கொண்டு போகலாம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் கேர்ஃபுல்லி. தி நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அப்டைன் தி கரண்ட் இன் ஈச் ரெசிஸ்டர். அப்போது முதலாவதாக இங்கே கரண்ட் ஐங்கிறது தான் போதும், தட் இஸ் இன்கமிங். அங்கேருந்து வெளியில் போகிறது அவுட். ஸோ கரண்ட்டோட அவுட் போகுது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டச் பண்ண போகிறதில்ல. இந்த இடத்துல ஐங்கிறது என்னவாகுதுன்னா I1 I2 ஸ்ப்ளிட் ஆகுது. ஸ்ப்ளிட் ஆகி வரக்கூடிய கரண்ட் இங்கே போகுதுல்ல, ஸோ தட் இஸ் I3. அதுக்கப்புறம் இங்கே போய் ஸ்ப்ளிட் ஆகக்கூடிய இடத்துல இது I4, இது I5. இதோட நம்பருக்கு ஈக்குவலண்ட்டாகவே நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெசிஸ்டரோட நம்பருக்கு ஏற்ற மாதிரி இங்கே கரண்ட்டோட நம்பரையும் நம்ம போட்டு வச்சுருக்கோம். என்ன காரணம்னா வேறு வழி கிடையாது, அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஆன்சர் வரணுங்கிறதுக்காக தான். ஓகேவா. ஸோ இப்போது முதல் சர்க்யூட்டை ரீச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே I1 × 4 ohms. ஸோ இதில் I1ங்கிறதுக்கு காமனாக இங்கே இன்கமிங் கரண்ட்டுன்னு ஒன்று போயிருக்கும்ல, அது எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அல்லவா. ஸோ அதற்கான ஆன்சர் தான் I which is equal to பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிவைடட் பை R + ஸ்மால் r. நம்ம ஏற்கனவே கண்டுபிடித்தபடி R ஈக்குவலண்ட் Rங்கிறது 7 7 + 1 8. வோல்டேஜுங்கிறது 16 16/8ன்னு சொல்லும்போது 2 ஆம்பியர். அதனால தான் நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணல, ஸ்மால் ஆரை ஆட் பண்ணல. அது எதுக்கு ஆட் பண்ணோம்னா ஐயோட வேல்யூ, டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக. இன்கமிங் அப்போ உள்ளார போகக்கூடியது 2 ஆம்பியர் உள்ளார போகுது. ஸோ இந்த 2 ஆம்பியர் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு 2 இடமா I1 I2 ஸ்ப்ளிட் ஆகுது. அதனால் முதல்ல என்ன பண்ணுறோம், I1ஓட 4 ஆம்பியர் 4 ohmஸை மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே விச் இஸ் ஈக்குவல் டு I2ஓட 4 ஆம்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணும்போது 4ம் 4ம் கட் ஆகுது. I1 = I2. அல்லது இதை எப்படி எழுதலான்னா I1 + I2 விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் I net அப்படின்னு எழுதுனீங்கன்னா 2 ஆம்பியர். ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால என்ன அர்த்தம்,
ரெண்டுமே ஈச் 1 1 அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ I1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, I2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதில் சிங்கிள் சர்க்கியூட்டாக இருக்குது. சிங்கிள் சர்க்கியூட்டுன்னு சொல்லும்போது இங்கே I3 இன்ட்டு 1. ஸோ I3 இன்ட்டு 1 which is equal to I net அப்படிங்கிறத போடும்போது we will get the value of I3 equal to 2. இங்கே ஏன் நான் வந்து முதலே கண்டுபிடிக்கல, இங்கே ஆக்சுவலாக I3 இன்ட்டு 1ன்னு போட்டிருக்கேன். அப்போது இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கிறது, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன, அப்படி எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்கே ஒன் அண்ட் ஒன்லி சர்க்கியூட் இருக்குது அப்படிங்கிறதுனால டேரெக்டாக அந்த வேல்யூவை அப்படியே இங்கே கொண்டு போய் விச் இஸ் ஈக்குவல் டு நெட்டோட ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதுவே அடுத்த ஸ்டெப் வருவோம். அடுத்த ஸ்டெப்பை பேஸ் பண்ணும்போது இங்கே I4 இருக்குது, I5 இருக்குது. I4ஓட 12 மல்டிப்ளை பண்ணுறோம், I5ஓட 6 மல்டிப்ளை பண்ணுறோம். வைக்கும்போது I5 which is equal to 2 times of I4. ஏன்னா 6 2 14 5 I5 equal to 2 times of I4. இப்போ என்ன செய்கிறோம், I4 plus 2I4 நமக்கு as per order I4 plus I5 which is equal to I net இல்லவா? ஸோ இதில் இந்த I5ஓட வேல்யூ கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணுறது எதுக்காகனா ரெண்டும் I4ஆக இருக்கணுங்கிறதுக்காக. 2 1 3I4ஆக மாறுது which is equal to net ஐங்கிறதோட வேல்யூ 2. அப்போ 2/3 ஆம்பியர் அப்படிங்கிறது இதற்கான ஆன்சரும். I5 which is equal to 2 times of I4. இதோட 2 மல்டிப்ளை பண்ணும்போது 2 2 4/3 ஆம்பியர் அப்படின்னு மாறுது. அப்போது என்னென்ன வேல்யூஸ், I1 கண்டுபிடிச்சாச்சு, I2, வேல்யூ ஆஃப் I3, வேல்யூ ஆஃப் I4, வேல்யூ ஆஃப் I5. அஞ்சுத்துக்கான நம்ம என்ன பண்ண முடியும், கரண்ட்டோட ஈச் ரெசிஸ்டரோட 5 கரண்ட்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வோல்டேஜ் ட்ராப் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அப்சர்வ் கேர்ஃபுல்லி. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், முதல் ஸ்லைடில் இந்த RP1 RP2 ஆர் ஈக்குவலண்ட்டோட வேல்யூ, இந்த ஐயோட வேல்யூ, இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்திருக்கோமா. அடுத்த ஸ்லைடுக்கும் இது கண்டினியூ ஆகும். அதனால் ப்ளீஸ் வாட்ச் இட் கேர்ஃபுல்லி. அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு 2 சர்க்கியூட்டோட RP1ஓட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். திஸ் இஸ் R3. அப்புறம் இங்கே RP2ஓட வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதை முன்னாடி இங்கே நான் போட்டிருக்கேன். அதே போல் I1லேருந்து I2, I3, I4, I5 இந்த 5 வேல்யூஸ் நம்ம தனியாக இங்கே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் AB அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் A அண்ட் Bன்னு பார்க்கும்போது 1 2 இல்லையா, I1 ப்ளஸ் I2 இது ரெண்டும் கம்பைன்ட் ஆகியிருக்கு which is multiplied with R. யூஸ்வலாக V which is equal to I into R அல்லவா. ஸோ அந்த Rங்கிறது இந்த 2 ரெசிஸ்டன்ஸுக்கான ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போது RP1 பேரலல் ரெசிஸ்டன்ஸ் ஆன 2 இந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணும்போது 4 வோல்ட்டுன்னு வருது. அடுத்து Bக்கும் Cக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடியது ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதனுடைய கரண்ட்டும் I3யோட மதிப்பு 2, ஆருடைய மதிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா 1. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2 1 2 வோல்ட் முடிஞ்சிருச்சா. அடுத்து சிடியை பேஸ் பண்ணி வரும்போது இந்த சிடிங்கிறது RP2ங்கிறது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ், ஐங்கிறது I4 ப்ளஸ் I5 அது ரெண்டத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2/3 4/3. அப்போது 4 2 6/3ன்னு சொல்லும்போது 2 ஆம்ப்ஸ் தான் அங்கேயும் வரும். ஸோ இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு இன்ட்டு மல்டிப்ளைடு வித் திஸ் RP2ஓட வேல்யூ 4. அந்த 4 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 8 வோல்ட் அப்படின்னு வருது. அப்போ மொத்தமாக 4 2 4 2 6 6 8 14 14 வோல்ட் இருக்கா. நமக்கு ஆக்சுவல் சப்ளை எவ்வளவு, 16 minus 14 which is equal to 2 வோல்ட். தட் இஸ் யுவர் பொட்டன்ஷியல் ட்ராப். அவ்வளோதான். ஸோ இந்த பொட்டன்ஷியல் ட்ராப்பை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே மீதி இருக்கக்கூடிய VABனுடைய வேல்யூ, VBCயின் வேல்யூ, VCDயின் வேல்யூ இது மூணுத்தையும் கொண்டு வந்து தான் டெல்டா விங்கிறத நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கொஸ்டின் ரொம்ப பெருசாக இருக்கேன்லாம் பயப்பட வேண்டாம். இந்த கொஸ்டினில் 3 கொஸ்டின் இருக்குது. அந்த 3த்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே கொஸ்டினில் கேட்டதுனால நம்ம தனித்தனியாக 3 கொஸ்டினுங்க எப்படி சால்வ் பண்ணுமோ அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஒரே மட்டா கொஸ்டின்லாம் இப்படி வராது, அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. மோஸ்ட்லி ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம்ல அது இருக்கும். அப்புறம் கரண்ட் இன் ஸ்பெசிஃபைடு சர்க்கியூட், ஃபார் எக்ஸாம்பிள் I2 கண்டுபிடிங்க அல்லது I4 கண்டுபிடிங்க, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதனால் நீங்கள் போட்டு ஒரி அவுட் பண்ணிக்க வேண்டாம், ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணிக்க வேண்டாம். இது நம்ம எப்படிலாம் கண்டுபிடிச்சோங்கிற மெத்தடை மட்டும் ஒரு தடவைக்கு 4 தடவை சால்வ் பண்ணுங்கள். அதே போல் நான் இன்னொரு சர்க்கியூட் கூட உங்களுக்கு தரேன். அதன்படி இதை வந்து 6 ohms, இங்கே 3 ohmsன்னு எடுத்துக்கங்க. திஸ் இஸ் 2 ohms, இங்கே 10 ohms, இங்கே 5 ohms அப்படின்னு எடுத்து.
ஸோ இந்த ஆர்டரில் எடுத்துகிட்டு அதுலேருந்து சால்வ் பண்ணும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே பேஸில் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இது வந்து அதிகமாக போகுதா இல்லை கம்மியாகுதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நான் கொடுத்துருக்கிறது ரேண்டம் வேல்யூ தான் இல்லையா. ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளோ வருதுன்னு நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்து சொல்லுங்கள், அது போதும், அதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ஒரே தடவை இதே ஆர்டரில் இருக்கக்கூடிய சர்க்யூட்டை நான் கொடுத்த வேல்யூஸ் படி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும் நினைக்கிறேன். அது மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் எனக்கு பின் பண்ணுங்கள். ஓகேங்களா. முக்கியமான விஷயம் டைம்லைன். எந்த டைம்லைனில் ஓடுது, இப்போ 10வது நிமிஷத்தில் ஓடுதுன்னா 10:01 அப்படிங்கிற டைம்லைனை பின் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸை போஸ்ட் பண்ணிங்கன்னா டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ பேசிக் கொஸ்டின். அதுவும் இதை பேஸ்ட் ஆன் இஎம்எஃப் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின். அ பேட்டரி ஆஃப் 10 வோல்ட் அந்த வார்த்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே இட் இஸ் நத்திங் பட் எ செல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நெக்லிஜிபிள் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்போ ஆர் கிடையாது, அல்லது ஆர் ஈக்குவல் டு 0. ஏன்னா ஆரோட இம்பாக்ட் இதில் வராது. அப்போ ஐ விச் இஸ் ஈக்குவல் டு வெறும்னே இ டிவைட் பை கேபிட்டல் ஆர்னு மட்டும் போட்டால் போதும். ப்ளஸ் இங்கே ஸ்மால் ஆர்னு போடலாம், போட்டுட்டு இ டிவைடட் பை ஆர் ப்ளஸ் 0 விச் இஸ் ஈக்குவல் டு இ பை ஆர். ஸோ இது மேண்டேட்டு, அது ஞாபகம் வச்சுங்க. இஸ் கனெக்டட் அக்ராஸ் diagonally opposite corners of a cubical network consist of 12 resistors, each of resistors 1 ohm. Figure. Determine the equivalent resistance of the network and the current along each edge of the cube. ஸோ கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே அவங்களோட கொடுத்துருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய 10 வோல்ட்டுங்கிறது சப்ளை ஆகுது, இன்லெட்டுங்கிறது 3 டைம்ஸ் ஆஃப் ஐ, அதோட வேல்யூ என்னங்கிறது இப்போ நமக்கு தெரியாது. இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவும் ஐன்னு இருக்குது, இங்கே I/2 இருக்குது, ஐன்னு இருக்குது. ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏ பி சி சி டேஷ், அதுக்கப்புறம் 3ஐங்கிறது எக்ஸிட் ஆகிடுது. ஸோ இன்லெட்டுக்கும் அவுட்லெட்டுக்கும் இஷ்யூ இல்லை. அங்கேருந்து மறுபடியும் பேட்டரியோட நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து முடிஞ்சிடுது. இங்கே எந்த இடத்துலையுமே ஐயினுடைய மதிப்பு தெரியாது. இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர்ஸோட வேல்யூ R1, இதை R1 வைங்க, இதை R2 வைங்க, இதை R3 கூட வைங்க, இதனுடைய வேல்யூக்குள்ளே நமக்கு தெரியல. ஸோ how will we solve this? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லூப்பை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இங்கே நமக்கு சப்ளை ஆகக்கூடிய எனர்ஜின்னு பார்க்கும்போது I/R. இதையே நம்ம R1 போடலைன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாத்துக்குமே ரெசிஸ்டன்ஸ் 1 தான் அதோட வேல்யூ. ஸோ ஆல் ஆஃப் திங் எல்லாமே இதுக்கு வேல்யூ 1ன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் டைரெக்டாக மைனஸ் I/R மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய I/2 இன்ட்டு ஆர், அப்புறம் மைனஸ் I/R3. இது மூணுமே மைனஸில். இங்கேருந்து வந்து சேரக்கூடிய இடம் இஎம்எஃப் ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், திஸ் இஸ் ப்ளஸ், திஸ் இஸ் மைனஸ். அப்போது ப்ளஸ் இஎம்எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இஎம்எஃப் ஈக்குவல் டு இது 1 1 2 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை ஆட் பண்ணிங்கன்னா 5/2 இன்ட்டு I/R. இப்போவும் சொல்கிறேன், ஆரோட மதிப்பு 1. அதை நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. டேரெக்டாக நம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஆர் ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு E/R இல்லையா. ஸோ ஆருங்கிறது V விச் இஸ் ஈக்குவல் டு I/R. அப்போ ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு V/I அல்லவா. ஸோ அதன்படி நம்ம எடுக்கும்போது இஎம்எஃபோட வேல்யூ 5/2, ஐயோட வேல்யூ 3ஐன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இங்கே இருக்கிறது ஆறுங்கிறது 1, ஐயும் கேன்சல், 5/2 3 பண்ணும்போது 5/4 இன்ட்டு 6 இன்ட்டு 7. இந்த வேல்யூ ஆறுங்கிறது 1ங்கிறனால டேரெக்டாக வி கேன் டேக் 5/6. ரெசிஸ்டன்ஸோட யூனிட்டுங்கிறது பார்க்கும்போது ஓம்ஸ். இங்கே ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது E/R. ஐங்கிறது 3i விச் இஸ் ஈக்குவல் டு 10 டிவைட் பை ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 5/6. இதை நீங்கள் கொண்டு வரும்போது 3i ஈக்குவல் டு 12, I ஈக்குவல் டு 4 amps. அவ்வளோதான். இப்போ இந்த கொஸ்டினில் நமக்கு இன்னொரு டவுட் வரும். அவங்க ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்களே, நீங்கள் வந்து இதை பேரலாக சீரீஸாக நீங்கள் எடுக்கவே இல்லை. அப்போ நீங்கள் சீரீஸ்ன்னு தானே எடுத்துருக்கணும். சீரீஸ் எடுத்துகிட்டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 விச் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் R அல்லது 3 ohms அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துருக்கணும் ஆர் ஈக்குவலண்ட்டுன்னு. அப்படி எடுத்துருந்தீங்கன்னா இங்கே 3ன்னு தானே வந்திருக்கணும். ஆனால் இங்கே 5/6 வருது. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ பேட்டரிங்கிற வார்த்தை இஎம்எஃப்ங்கிற வார்த்தை வருது, அதுக்கப்புறம் இங்கே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆருங்கிறது கனெக்ட் ஆகுதோ அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் டேரெக்டாக என்ன பண்ணி ஆகணும், இஎம்எஃபோட ஃபார்முலாவில் தான் இதை நம்ம அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இதோட விஷயம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்படியும் சால்வ் பண்ணலாம். ஏன்னா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், E/Rங்கிற E/Iங்கிற மெத்தட் படி போயிருக்கோம். ஸோ இந்த மெத்தட் படியும் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. இது உங்களுக்கு தெரியணும், அதனால தான் இந்த மெத்தடை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். சரிங்களா. தி நெக்ஸ்ட் ஒன், in a meter bridge the null point is found at a distance of 33.7 cm from A. If now a resistance of 12 ohms is connected in parallel with S, the null point occurs at 51.9. ஸோ ஆக்சுவலாக ஒரு மீட்டர் பிரிட்ஜ் இருக்குது. அந்த மீட்டர் பிரிட்ஜோட நல் பாயிண்ட் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த பேலன்ஸ் பாயிண்ட்டுங்கிறது
இது ஏன்னா இது பி அப்படின்னு சொல்லும்போது 34 கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஆர் இருக்கும், ஏன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் ஆறு. இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸு எஸ் இல்லையா. இந்த எஸ்ஸு கூட என்ன பண்ணுறாங்கன்னா பேரலாக ஒரு 12 ஓம்ஸை சேர்க்குறாங்க. ஸோ சேர்க்கும்போது த நல் பாயிண்ட் பிகம்ஸ் 52 வந்து நிற்கிது. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆர் வேல்யூ எஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாகணும். எஸ்ஸுங்கிறது இங்கே நமக்கு பேரலில் இருக்குது, இது தவிர ஆரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவு டு சால்வ் திஸ்? டயக்ராம் நல்லா பார்த்துக்குங்க, நீங்கள் டயக்ராம் வேணாலும் வரைஞ்சிக்குங்க. இது நமக்கு அப்படியே சால்வ் பண்ண அழிச்சிருவோம் இல்லையா. ஸோ அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆர் பை எஸ் ஃபார்முலாங்கிறது யூஸ்வலாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் படி ஆர் பை எஸ் ஈக்குவல் டு L1/100 மைனஸ் L1. L1ங்கிறது 33.7, அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 66. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இரண்டாவதாக இந்த எஸ்ஸில் ஒரு 12 ஓம்ஸ் கனெக்ட் ஆகிருக்கா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஸு, அதுலேருந்து இன்னொரு 12 ஓம் பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ எஸ் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 1/s ப்ளஸ் 1/12. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா மேலே 12 ப்ளஸ் எஸ் டிவைட் பை 12s, இதை ரிவர்ஸ் பண்ணும்போது 12s டிவைடட் பை 12 ப்ளஸ் எஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது இரண்டாவது ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து தான் இப்போ சம் ஸ்டார்ட் ஆகுது. So basic on this is the first equation and this is the second equation. So R divided by S equivalent which is equal to R divided by இதை ஏன் சார் நம்ம கொண்டு வரோம் I which is equal to so V which is equal to I into R. அப்போ இந்த Rம் Sம் டிவைட் ஆகுது. ஸோ இந்த R divided by Sங்கிறத கொடுக்கும்போது கேபிட்டல் R டிவைடர் பை இந்த ஈக்குவலண்ட் எஸ், ஏன்னா யூஸ்வலாக ஆர் பை எஸ் தான் ஃபார்முலா இல்லையா. இப்போ இது என்னவாக இருக்குன்னா ஆர் டிவைடர் பை எஸ் பேரலல். என்ன எந்த ஏன் பேரலல்னா ஏற்கனவே இருக்கிற எஸ்ஸோட இப்போ 12 ஆட் ஆனாலும் அந்த பேரலலோட வேல்யூ தான் நம்ம எடுக்கணும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஆரில் தான் எந்த சேஞ்சும் இல்லையே, ஆரில் தான் எதுவுமே ஆட் ஆகலை இல்லையா. ஸோ அதனால் ஆர் பிகம்ஸ் ஆர். ஆனால் இங்கே எஸ் மட்டும் இப்போ என்னவாக இருக்குது பேரலல் எஸ்ஸாக மாறி இருக்குது. ஸோ அதை டிவைட் பண்ணும்போது ஆர் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 12 டிவைட் பை 12s அப்படிங்கிற மாதிரி இதில் வருது. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச வேல்யூஸு எல்லாத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்தாச்சு. இப்போ புதுசாக இருக்கக்கூடிய இது நல் பாயிண்ட்டுங்கிறது இதை சேர்த்ததுக்கப்புறமா 34லேருந்து இப்போ என்னவா மாறி இருக்குது 52 மாறி இருக்குது. ஸோ 52ங்கிறது L1 டேஷாக இருக்கும்போது L2 டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 52 விச் இஸ் ஈக்குவல் டு 48. அப்போ என்ன அர்த்தம், மேலே L1ஓட வேல்யூ 52, கீழ் 48. அதை தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். தவிர இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆறுங்கிறது பழைய வேல்யூ இல்லையா. ஸோ பழைய வேல்யூன் படி இது L1 டேஷ் டிவைடட் பை L2 டேஷ், இங்கே எஸ் ப்ளஸ் 12 பை 12ன்ட்டு இந்த ஆர் டிவைடட் பை எஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது L1 L2. புரிஞ்சுக்கிச்சிங்களா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் ஈக்குவேஷன், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது இருக்கக்கூடிய L1 டேஷ் L2 டேஷ் இது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். இதை பண்ணும்போது 13 கீழ் 12ன்னு வரும். இதை டிவைட் பண்ணிங்கன்னா 1/2ன்னு வரும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டு போகும்போது வி வில் கெட் இந்த 12 கட்டு, இந்த 2 இங்கே மல்டிப்ளை ஆகும்போது 26 மைனஸ் 12 அப்படின்னு பண்ணும்போது 14. ஸோ த வேல்யூ ஆஃப் எஸ் இஸ் 14. ஓகேங்களா. சென்டிமீட்டர்னு கூட சொல்ல முடியாது, இட் இஸ் நத்திங் பட் ஓம்ஸ். அதே போல் ஆறுங்கிறது விச் இஸ் நத்திங் பட் அதே ஸ்டெப் தான், பழைய ஸ்டெப்பில் கொண்டு போகும்போது ஆர் பை எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 அல்லவா. அதன்படி பார்க்கும்போது விச் இஸ் நத்திங் பட் 7 ஓம்ஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அப்போ நம்ம ஆரோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு, இங்கே எஸ்ஸோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு மீட்டர் பிரிட்ஜை கொடுத்துட்டு அதில் ஆரோட வேல்யூவை கண்டுபிடி எஸ்ஸோட வேல்யூவை கண்டுபிடின்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஒரு மீட்டர் பிரிட்ஜில் ஆரோட இன்னொன்று ஒன்று ஷண்ட் ஆகலாம், இங்கே ஒன்று. அதே போல் இங்கே எஸ் இருக்குது, எஸ்ஸோட ஒன்று ஷண்ட் ஆகலாம். அந்த ஷண்டிங்லேயும் சேர்த்து நமக்கு வரக்கூடிய வேல்யூஸ் என்னென்ன, அதோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் என்னங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் இது. சரிங்களா. பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் இட்ஸ் அ டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான் அது. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு இந்த அளவுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் டஃப் தான். பட் இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் இல்லையா, எப்போதும் நமக்கு எப்படி வருங்கிறதெல்லாம் தெரியாது. அதனால தான் இருக்கக்கூடிய சால்வ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸில் எதெல்லாம் கொஞ்சம் எம்சிக்கு ஃபேவராக இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, ப்ளீஸ் வாட்ச் தி ஆல் தோஸ் ஸ்டெப்ஸ் கேர்ஃபுல்லி. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஸோ ஆப்வியஸ்லி வி ஹேவ் கேம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். இவ்வளோ தான் ப்ராப்ளம்ஸான்னு கேட்டிங்கன்னா எம்சிக்யூ பேஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதில் முக்கியமான கொஸ்டின்ஸை கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு என்சிஆர்டி பேஸ்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் தேர் அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம சால்வ் பண்ணி காட்ட தான் போகிறோம். அதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். இது முடிச்சுட்டு அப்புறம் எம்சிக்யூக்கு வருவோம். இதான் நம்மளோட பேட்டர்ன். அப்படி வரது தான் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்.
தியரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் அப்படின்னா கான்செப்ட்ஸை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட இதுக்குள்ளே மறுபடியும் என்ட்ரு ஆகுங்க. கான்செப்ட்ஸ் பார்க்காம இதுக்குள்ளே என்ட்ரு ஆக வேண்டாம். ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கான குழப்பங்கள் நிறையா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஸ் யூஷுவல் அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் இன் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். உங்களுக்கான டெஸ்ட் செஷன்ஸோ இல்லை இண்டிவிஜுவல் செஷன்ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா என்கொயரி ஃபார்மை ஃபில் பண்ணி வைங்க. ப்ளீஸ் சப்போர்ட் us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.